ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு முருகப்பெருமான் ஐயா நிகழ்த்திய அற்புதம் தான் நம்ம பார்க்க போறோம். நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேன், வேல் வந்து என்னை அறியாமல் என்னை சுற்றி வந்த வேல் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த பதிவு. இன்னைக்கு நான் இந்த பதிவை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகாலை 5 மணி அளவில் நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். மழை வந்து பார்த்தீங்கன்னா சோனு பேஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அது கூட என்னை சுற்றி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. எனக்கும் ரொம்ப நாளாக அதிகாலையில் ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதுபோல் இன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்று நம்ம முருகப்பெருமான் ஐயாவை பற்றி பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க நம்ம முருகப்பெருமான் ஐயாவிற்கு ஒரு துதி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். வேல்மாறல இருந்து நாம இன்னைக்கு இந்த துதியை பார்த்துருக்கோம். சரி வாங்க நம்ம பேச வந்த தலைப்புக்கு போகலாம். திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு முருகப்பெருமான் ஐயா மிகப்பெரிய அற்புதத்தை வந்து நிகழ்த்திருக்காரு. நான் வந்து வேல்மாறல் பூஜையில் அப்போ இருந்தேன். நான் 48 நாள் விரதம் இருந்து வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு அதிசயம் வந்து எனக்கு நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைக்கு போகும்பொழுது அந்த ஸ்பீக்கர் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு போனதே பார்த்தீங்கன்னா, நானும் ஸ்பீக்கர் வாங்கிட்டேன். காசு கொடுக்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த அண்ணா அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டோடனே அந்த அண்ணா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, என்கிட்ட ஒரு வேல் எடுத்துக்கொண்டு வந்து டக்குன்னு என் கையில் கொடுத்துட்றாங்க. சரி நமக்கு தான் தெரியுமே முருகப்பெருமான் ஐயா ஏதோ ஒரு வகையில் நமக்கு கூட இருக்கிறதா உணர்த்திலே இருப்பார். இதெல்லாம் முருகப்பெருமான் ஐயாவோட அற்புதம் நமக்கு தெரியும். அதனால சரி ஏங்கண்ணா கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது. சரி எவ்வளோங்கண்ணா காசு இதுக்கு பணம் அப்படின்னு கேட்கலான்ட்டு நானும் அந்த அண்ணா கிட்ட கேட்குறேன். அண்ணா இதுக்கு எவ்வளோங்கண்ணா பணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அண்ணா இல்லைம்மா நான் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் சும்மாதாம்மா கொடுத்தேன், நீ வச்சுக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் அந்த கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா நமக்கு யாருனே தெரியாது, அறிமுகம் இல்லாதவங்க. நம்ம சோசியல் மீடியாவிலையும் அப்போ இல்லை, நம்மளை பற்றி அவங்களுக்கும் தெரியாது. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் நம்ம முருகப்பெருமான் ஐயா. இதெல்லாம் நினைக்க நினைக்க இதுக்கும் மேலே நம்ம முருகப்பெருமான் ஐயா அற்புதங்கள் இவ்வளோதானான்னு கேட்டால் இன்னும் நிறைய 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 அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. கண்கூடாவே நம்ம முருகப்பெருமானோடைய அற்புதங்கள் வந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டே தான் இருக்காரு. அந்த வேல் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் வந்து படம் போடுறேன். இன்னும் நம்ம பூஜை அறையில் அந்த வேல் வச்சு நாம் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து என்னால் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். வேல் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சேனலில் வந்து வேல் வந்து இலவசம்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் அதுக்கு வந்து எதுக்குமே நான் வந்து எழுதி கொடுக்கல. ஆனால் வேல் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா ஏதோ ஒரு வகையில் வந்துடுவாங்க. நாம் இந்த 48 நாள் பூஜை முடியும் போது நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் வேல் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன். அதே போல் வேல் வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்பாராத வகையில் அறிமுகம் இல்லாத ஒருத்தங்க மூலிமா நம்ம வீட்டுக்கு வேல் நம்மளை தேடி வந்தது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாத ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாகவும் நம்ம முருகப்பெருமான் ஐயா நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. வேல் வேறு வேலவன் வேறு அல்ல, வேலும் வேலவனும் எல்லாமே ஒன்றுதான். அதுக்கு அப்புறமா இன்னொரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேல்மாறல் படித்து கொண்டிருக்கும் பொழுது காலையில் வேல்மாறல் படித்துவிட்டு சுவாமிக்கு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிவிட்ட பிறகு அந்த சூடம் ஏற்றக்கூடிய தட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலுடைய அச்சு அப்படியே விழுந்திருக்குது. பாருங்க, நான் உங்களுக்கு சைடில் படம் போட்டு காட்டுற பாருங்க. வேலுடைய அச்சு அப்படியே தத்ரூபமாகவே அதில் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம முருகப்பெருமான் ஐயா இவ்வளோ தூரம்லாம் நமக்கு அற்புதம் நிகழ்த்துவார். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா வேல் போன்ற ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கு. நான் இப்போ வந்து போய் பார்த்துட்டு எனக்குன்னா ரொம்ப 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 ஆச்சரியனாலும் ஆச்சரியம், என்னை அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்தீங்கன்னா வேல் இந்த உங்களுக்கு சைடில் படம் போட்டு காட்டுற பாருங்க, வேல் போன்ற ஒரு வரைபடம் வரைந்திருக்குது. இது மாதிரி எங்கள் வீட்டில் தான் இப்படி மாடு வேல் ஷேப் போடுதா, இல்லை யாராச்சும் வீட்டில் இது மாதிரி மாடுகள் கூட இது மாதிரி வேல் ஷேப் போடுதா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி அது இன்னும் அதிகமாக இருக்குது. வேல் வேல் வேலாக நம்மளை சுற்றி
வேல் வந்து அது நம்ம முதல் பாடல் சொன்ன மாதிரி தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். முருகா, நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு யாருப்பா இருக்க உன்னை அன்றி அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்ம நினைக்கும் பொழுது முருகப்பெருமான் ஐயா நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு நம்மளை சுற்றி 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 வந்துட்டு இருக்கிறத கண்கூடாவே காட்டி கொடுத்துட்டே தான் இருக்காரு நம்ம முருகப்பெருமான ஐயா. நம்ம முருகப்பெருமான் ஐயாவோட அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாரஸ்தவம். நம்ம முருகப்பெருமான் ஐயாவுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு குமாரஸ்தவம் எனக்கூடிய நம்ம பாமன் சுவாமிகள் ஐயா அருளி செய்த குமாரஸ்தவம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு பாடியும் காட்டுறேன். கண்டிப்பாக அந்த பதிவை எல்லாருமே பாடுங்க. நான் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். முருகா சரணம். நன்றி, வணக்கம்.